வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் உள்ள கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இன்று நாம் பெருஞ்செய்தி பகுதியில் அலசியிருந்தோம். நமது மூத்த ஆசிரியர் விஜயனுக்கு அளித்திருந்த நேர்காணலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு சில கட்சிகள் எங்களுடனும் பேசிக் கொண்டிருக்கின்றன, ஒரு கட்சி வருவதற்கு தயாராக இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அதனை தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அவரும் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியவற்றை பார்க்கலாம். அதை இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. தேர்தலுக்கான நாள் இருக்கு, சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. பாரதிய கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த வருவாங்க, நான் அதை பத்தி அப்புறம் சொல்லுவேன். நீங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க, அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. நீங்க கட்சி கூட சொல்லிட்டீங்க, ஆனா அதிமுக இதை ஏற்கிட்ட மாதிரி தெரியும். இப்ப நீங்க தெளிவா டிப்ளமசி இல்லாம, யூஸ்வல் டிப்ளமசி இல்லாம தெளிவா இங்க வரப்போறது உங்க ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது அதிமுக தலைவர்? அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க என்டிஏ ஆட்சி, நீங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, அதுக்கு மேல நீங்க வேண்டிய. அதை இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. தேர்தலுக்கான நாள் இருக்கு, சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. பாரதிய கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த வருவாங்க, நான் அதை பத்தி அப்புறம் சொல்லுவேன். நீங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க, அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. நீங்க கட்சி கூட சொல்லிட்டீங்க, ஆனா அதிமுக இதை ஏற்கிட்ட மாதிரி தெரியும். இப்ப நீங்க தெளிவா டிப்ளமசி இல்லாம, யூஸ்வல் டிப்ளமசி இல்லாம தெளிவா இங்க வரப்போறது உங்க ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது அதிமுக தலைவர்? அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க என்டிஏ ஆட்சி, நீங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, அதுக்கு மேல நீங்க வேண்டிய. புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் எல் முருகன் பேசியது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகள் எங்களுடன் பேசி வருகின்றன, அது குறித்து எல் முருகன் பேசியது உண்மைதான் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எந்த கட்சி, அது மதிமுகவா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அது குறித்து இப்போது பதில் தர முடியாது என்று அவர் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். எந்த கேள்விக்கான நேரடியான பதிலையும் அவர் தரவில்லை என்றாலும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசியது உண்மைதான் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்தோம். இது குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து பின்னர் பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.